பாஜகவை பார்த்து பாசிச பாஜக என்று சொல்லுகிறது. மொழிப்பற்று, இனப்பற்று, இந்த ஏமாற்று வேலை எவ்வளவு காலம் எடுபடும்? தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலம். திமுக செய்த தர்மம். சினிமாவில் ஆட்டம் போட்டுவிட்டு ஓய்ந்த நேரத்தில் வருவதற்கு தமிழன் இளிச்சவாயனா? அரசியலில் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுபவர்களால் மாறக்கூடிய தட்பவெப்ப சூழல் என்ன என்பது குறித்து எழுத்தாளர் வே. குமரவேல் அளித்த சிறப்பு பேட்டியை காண்போம். பேரன்புடைய நியூஸ்1 நேயர்களுக்கு வணக்கம். 2026 இந்த நூற்றாண்டின் முக்கியமான காலகட்டம். இந்த நூற்றாண்டு தொடங்கி கால் நூற்றாண்டு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சென்ற நூற்றாண்டில் இதே 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1925ஆம் ஆண்டு அரசியல் குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிய, அரசியல் தெளிவு பெற தொடங்கிய ஆண்டு. அந்த அரசியல் தெளிவும் முற்போக்கான சிந்தனைகளும் இப்பொழுதும் வர வேண்டும். மகாகவி பாரதியார் தோன்றி தன் கவிதைகளின் மூலமாக எழுச்சியை ஏற்படுத்தினார். வ.உ.சி. சுதேசி இயக்கத்தை தொடங்கி அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து மகாத்மா காந்தி திரும்பி வந்து அரசியல் எழுச்சியை உருவாக்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக நாடு விடுதலையை நோக்கி நகர்ந்தது. மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தத்தை நோக்கியும் நகர்ந்தது. 1925ஆம் ஆண்டுதான் இந்தியாவில் பொது உடைமை கட்சி பிறந்தது. இன்றைக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே 1925ஆம் ஆண்டுதான் RSSம் பிறந்தது. அதே 1925க்கு பிறகுதான் சுயமரியாதை இயக்கமும் பிறந்தது. ஆகவே இன்றைக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 3 இயக்கங்களும் ஜனித்தன. பிறகு சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கம், ஆகஸ்ட் புரட்சி என்று படிப்படியாக தோன்றியது. பத்திரிகை புரட்சி ஏற்பட்டது. அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அந்த விழிப்புணர்ச்சியும் அந்த இயக்கங்களும் இன்றைக்கு இருக்கிறதா, நீர்த்து போய்விட்டதா என்று பலருக்கும் கவலையாக இருக்கிறது. குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. அதிலிருந்து நாடு விடுபட்டது. ஜனநாயகத்தை நோக்கி திரும்பியது. அன்றைக்கு தலைவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அரசியல் நன்றாக இருந்தது. மக்கள் நன்றாக இருந்தார்கள். இன்றைக்கு மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். தலைவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். நாட்டில் அரசியல் குழப்பம் மலிந்திருக்கிறது. அன்றைக்கு குறுநில மன்னர்களால், ஜமீன்தார்களால் குழப்பம் ஏற்பட்டதை போல இன்றைக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த ஜமீன்தார்கள், சிற்றரசர்கள், குறுநில மன்னர்களில் ஒரு பெரும் பிரிவு, சமூக பிரிவு, சாதி கட்சிகள், மதவாத கட்சிகளில் சில பிரிவுகள் குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள். மதுரையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து தொடங்கினால் ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், நடிகர் சரத்குமார், நடிகர் கருணாஸ், டாக்டர் சேதுராமன், இப்படி ஆரம்பித்து கொங்கு நாட்டில் ஈஸ்வரன், தனியரசு, டாக்டர் ராமதாஸ், திருமாவளவன், வேல்முருகன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இப்படி திரைப்படத்துறையிலிருந்து, அரசியல் துறையிலிருந்து இந்த சமூக பிரிவுகள், ஆம்ஸ்ட்ராங், பூவை மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி எத்தனை பேர்
ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு பேர். ஆக இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்படி சாதி கட்சிகள், சமூக பிரிவின் தலைவர்கள், குறுநில மன்னர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். மனிதன் இயற்கை சூழ்நிலையை அழிக்கிறான், ஏரி குளங்களை ஆக்கிரமிக்கிறான், மரங்களை வெட்டுகிறான், கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறான். அதை போல அது இயற்கை சீரழிவு பெரும் பஞ்சமாக, பெரும் வெள்ளமாக இயற்கையை பாதிக்கிறது. அதை போல இவர்கள் இந்த சிற்றரசர்கள் ஏற்படுத்துகிற தாக்கத்தால் அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலையும் தடுமாறுகிறது. அதிலிருந்து மக்கள் விழிப்புணர்ச்சியோடு காக்க வேண்டும். படிப்பறிவு இல்லாத அந்த காலத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு பின்னால் அவருடைய சமூகம் உறுதியாக இருந்தது. ஆனால் அவர் பொதுவாக இருந்தார். அதை போல அதற்கு பிறகு, அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த சமூக மக்கள் அரசியலில் அந்த சமூகத்தை சேர்ந்த சில தலைவர்கள் பொது உடைமை கட்சியில் இருந்தார்கள், மற்ற சில கட்சிகளிலும் இருந்தார்கள். அதை போல திரைப்படத்துறையில் சிம்ம குரலோன் நடிகர் திலகம் இருந்தார். ராக ஆலாபனை, தமிழில் ராக ஆலாபனை பாடக்கூடிய ராஜேந்திரன் இருந்தார். ஆனால் அந்த சமுதாயத்து மக்கள் ராக ஆலாபனை பாடுகிற ராஜேந்திரன் பின்னாலோ சிம்ம குரலோன் பின்னாலோ இல்லை. அந்த சமூக மக்கள் யார் பின்னால் இருந்தார்கள்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பின்னால் இருந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த காலத்தில், படிப்பறிவில்லாத அந்த காலத்திலேயே அந்த சமுதாய மக்கள் அந்த உணர்ச்சிக்கு, குறுகிய சாதி உணர்ச்சிக்கு ஆட்படாமல் வேறு ஒரு தலைவனின் பின்னால் நின்றார்கள். அப்படி என்றால் இவ்வளவு கல்வி வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு ஒரு சமூக மக்கள் அந்த சமூக தலைவர்களின் பின்னால் நிற்பார்களா? நிற்க மாட்டார்கள். இவர்கள் பெரிய முதலாளிகளோடு, பெரிய கட்சிகளுடைய துணையோடு இந்த சிற்றரசர்கள் வெற்றி பெற்று வருகிறார்களே தவிர எந்த சாதி மக்களும் தன் சாதி தலைவர்களுக்காக 100% வாக்களிப்பதில்லை. அந்த வகையில் மக்களை பாராட்ட வேண்டும். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இவர்கள்தான் சொல்லுகிறார்கள் அவர்கள் பாசிச பாஜக என்று. மகன் சாதி கட்சி தலைவர், மதவாத கட்சி தலைவர், மகனுக்கு பின்னால் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மகன் மாவட்ட செயலாளர், மந்திரிக்கு பின்னால் மந்திரி, தலைவர் மகன் தலைவர். இப்படி இருக்கிற கட்சிகள் பாஜகவை பார்த்து பாசிச பாஜக என்று சொல்லுகிறது. இந்த ஏமாற்று வேலை எவ்வளவு காலம் எடுபடும்? இந்த சனாதனவாதிகள் அவர்களை பார்த்து சனாதனவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். எது சனாதனம், எது வர்ணாசிரமம்? பிறகு இவ்வளவு கட்சிகள் போதாது என்று முஸ்லிம்களுக்கு சில கட்சிகள், கிறிஸ்தவத்திற்கு சில கட்சிகள், அவ்வளவு கட்சிகளுடைய பெயரும் எனக்கு நினைவில் இல்லை. அவ்வளவு கட்சிகள், இந்த பக்கம் ஒரு 25, அந்த பக்கம் ஒரு 35, இப்படி போகிறது. இந்த நிலையில் மொழிப்பற்று, இனப்பற்று என்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் அரசியலில்? ஆகவே இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலம் என்று சொல்லுவது, திராவிட மாடல் என்று சொல்லுவதெல்லாம் எவ்வளவு பித்தலாட்டம் என்பதை, எவ்வளவு மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சாதி கட்சிகள், இவ்வளவு கார்ப்பரேட் அரசியல்,
இருக்கும் பொழுது அவர்களை ஒருவரை பார்த்து நீங்கள் பாசிசம் பாஜக, நீங்கள் சனாதனம் என்று சொல்லுவது எப்படி அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும்? உங்களிடம் இவ்வளவு மூடநம்பிக்கை இருக்கும் போது இடதுசாரிகளுக்கு சீட்டு குறைந்து விட்டது, மதிமுகவுக்கு குறைந்து விட்டது, கமலஹாசனுக்கு இல்லை என்று சில பேர் வருத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கே வருத்தப்படாத போது நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? அவ்வளவுதான் அமைப்பு, அந்த அமைப்பின் வலிமை அவ்வளவுதான். எலும்பு கூடுகளை அருங்காட்சியகத்தில் தான் வைக்க முடியும். ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யலாம். ரத்தமும் சதையும் இருந்தால்தான், உயிர் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. இல்லை என்றால் வெறும் எலும்பு கூடுகளை வைத்துக் கொண்டு ஒன்றும் அருங்காட்சியகத்தில் வைத்தால் ஆர்வம் உள்ளவர்கள் பார்க்கலாம், ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யலாம். அப்படிப்பட்ட கட்சிகளாக இன்றைக்கு இடதுசாரிகளும் மதிமுகவும் மாறி போய்விட்டது. அவ்வளவு கொடுத்ததே அதிகம் அவர்கள் இருக்கிற நிலைமைக்கு. இது தருமம், திமுக செய்த தருமம். எவ்வளவோ செய்கிறோம், நமக்கு தோஷம் பிடிக்க கூடாது, நாம் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இடதுசாரிகளுக்கும் மதிமுகவுக்கும் அவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள். கொடுக்கவில்லை என்றாலும் ஒன்றும் இங்கே குடிமொழி போய்விடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 கமலஹாசனுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன? 70-75 வயது வரை சினிமாவில் ஆட்டம் போட்டுவிட்டு ஓய்ந்த நேரத்தில் வருவதற்கு தமிழன் இளிச்சவாயனா? அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்றால் 2 சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை ஒன்றியம் இருக்கிறது, எத்தனை பஞ்சாயத்து இருக்கிறது, எத்தனை பூத் கமிட்டி இருக்கிறது, இதெல்லாம் கமலஹாசனுக்கு தெரியுமா? அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது யாருக்காவது புரியுமா? ஒன்று தமிழ் பேசினால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம், ஆங்கிலத்தில் பேசினால் தமிழ் மொழிபெயர்க்கலாம். நீ எந்த பாஷையில் பேசுகிறாய் என்றே புரியவில்லை. அவ்வளவு தெளிவாக இருக்கிறாய் நீ. உனக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் கேட்கிறாய். கொடுப்பதை போல் கரம் இருக்கும், கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் உள்ளே அறுவாள் கத்திகள் இருக்கும். இதுதான் அரசியல். ஆகவே அரசியல் என்றாலே சூழ்ச்சி, சூது. இதுதான். இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. இந்த குறுநில மன்னர்கள், சாதி பிரிவுகள் இது ஒரு பக்கம் என்றால், மதவாத கட்சிகள் இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், வைகோவுக்கு 4, 14. இன்னொன்று, அவர்களுடைய கட்சியிலேயே தெலுங்கு லாபி அதிக அளவில் இருக்கிறது. சரி, விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே வைத்துக் கொள்ளுவோம், தெலுங்கு லாபியாக ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்க ஊர் தெலுங்கருக்கு கொடுங்களேன், எங்க ஊர் நாடாருக்கு கொடுங்களேன், எங்க ஊர் ரெட்டியாருக்கு கொடுங்களேன். எதுக்கு திருச்சியிலிருந்து கொண்டு வந்து இங்கே போடுகிறாய்? பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் ஆளே இல்லையா? 72 பாளையத்தில் உடையார்பாளையம் ஜமீனும் இருக்கிறது அல்லவா? 72 பாளையத்தில் அரியலூர் ஜமீனும் இருக்கிறது அல்லவா? எங்க ஊர் ரெட்டியாருக்கு கொடு, எங்க ஊர் நாயுடுக்கு கொடு. ஏன் அங்க இருந்து இங்க கொண்டு வர? அந்த காலத்தில் நெப்போலியனை போட்டீர்கள், இப்பொழுது உங்கள் மகனை போடுகிறீர்கள். இந்த 2 மாவட்டத்திலும் வேறு ஆட்களே இல்லையா? ஆக இதை ஏற்றுக்கொண்டு தமிழன் அரசியல் செய்கிறான், போராடுகிறான். இந்த விழிப்புணர்ச்சி அவனுக்கே இல்லாத போது நாம் என்ன செய்ய முடியும்? ஆகவே 1925 ஏற்பட்ட அந்த விழிப்புணர்ச்சி கூட 2025 இல்லை. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தும், இவ்வளவு கல்வி அறிவு வளர்ந்தும், இவ்வளவு குறுநில மன்னர்கள், இவ்வளவு சாதி கட்சி தலைவர்கள், இவ்வளவு திரைப்பட நடிகர்கள் என்று சொன்னால் ஆந்திராவில் ஒரு தமிழன் அமைச்சராக முடியுமா?
கர்நாடகாவில் ஒரு தமிழன் அமைச்சராக முடியுமா? கேரளாவில் ஆக முடியுமா? ஆனால் இங்கே ஒரு கன்னடர், தெலுங்கர், மலையாளி என்று பல பேர் அரசியலில் கோலோச்சுகிறார்கள், தொழில்துறையில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? நாம் அவர்களை குறை சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இனம், சாதி, மொழி, வர்க்க வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நாம் அவர்களை குறை சொல்லவில்லை. தமிழர்களுக்கு தொழில்துறை சிந்தனை இல்லை, தமிழர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லை. அதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. அவர்களைப் போல நீங்களும் படிக்க வேண்டும், அவர்களைப் போல நீங்களும் தொழில் செய்ய வேண்டும், அவர்களைப் போல நீங்களும் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். சாராயம் குடித்துவிட்டு படுத்து கிடக்கக்கூடாது, முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படி முன்னேறினார்களோ, கல்வியில், தொழில்துறையில், அரசியலில் அவர்கள் எப்படி முன்னேறி இருக்கிறார்களோ, அதை போல இனிமேலாவது நீங்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து முன்னேற வேண்டும். இந்த பக்கம் இப்படி என்றால், அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் அவர்கள் எதிர்க்கட்சி அரசியலை ஒழுங்காக செய்யவில்லை, மக்களுக்காக போராடவில்லை. திமுக தவறுகள் செய்யும், திமுக ஊழல் செய்யும், அதை வைத்துக் கொண்டு நாம் அறுவடை செய்யலாம் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் எழுவதை போல அதிமுக அறுவடை செய்ய துடிக்கிறதை தவிர அவர்கள் உண்மையான அரசியலை நடத்தவில்லை. அந்த அணியில் இருக்கிற பாஜக இலங்கையிலே 1 லட்சம் தமிழர்கள் மறைந்த போது அந்த 1 லட்சம் தமிழர்களும் இந்துக்கள் தானே. அங்கே இடிக்கப்பட்டது இந்துக்களுடைய பெருமாள் கோயில், முருகன் கோயில், சிவன் கோயில் தானே. ஆனால் அன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக காரர்கள், இந்துத்துவா கட்சிகள் தமிழனுக்கு ஆதரவாக போராடி இருந்தால் இந்தியாவே ஸ்தம்பித்திருக்கும். ஆனால் அவர்கள் நமக்காக போராடவில்லை. இன்றைக்கு அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு தமிழனுடைய தலையில் மிளகாய் அரைக்கலாம், தொடையில் கயிறு திரிக்கலாம் என்று வருகிறார்கள். அதற்கும் மக்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தால் ஈரான்ல போர் நடந்து கொண்டு இருக்கிறது, இங்கும் ஒரு போர் மறைமுகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதனுடைய விளைவுகளை எதிர்காலத்தில் மக்கள் சுமக்க நேரும். மக்களின் மீது நிறைய தவறுகள் இருக்கிறது. உங்களிடம் விழிப்புணர்ச்சி இல்லை. இலவசத்திற்கு ஆசைப்படுகிற வரை தமிழனுக்கு விடியலோ விழிப்புணர்ச்சியோ கிடைக்க வாய்ப்பில்லை. ஆகவே முக்கோண காதல் கதையை திரைப்படங்களில் பார்த்தோம். இது முக்கோண மோதல் கதை. இந்த பக்கம் இப்படி, அந்த பக்கம் பிற்போக்குத்தனம். இந்த இரண்டையும் புரிந்து கொள்ளாத மக்கள் இலவசங்களுக்காக ஓடுகிறார்கள், அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த முக்கோண மோதல் கதை எதில் போய் முடியும் என்று தெரியவில்லை. இலவசங்களை ஏற்காமல் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது ஒன்றுதான், வரலாற்று உணர்வோடு செயல்படுவது ஒன்றுதான். மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த தேர்தலில் தமிழன் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டிய பொருள் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.